அண்மைச் செய்தி. நாகர்கோவில் அருகே தப்ப முயன்ற ரவுடியை காவல்துறையினர் சுட்டுப் பிடித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நௌஃபல் இணைப்பில் இருக்கிறார். நௌஃபல், சுட்டுப் பிடிக்கப்பட்ட அந்த ரவுடி யார்? எந்த வழக்கின் அடிப்படையில் அவரை காவல்துறையினர் சுட்டுப் பிடித்து இப்ப கைது செஞ்சிருக்காங்க? என்ன விவரம்? கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல ரவுடி செந்தில். இவரை தூத்துக்குடி செந்தில் என அழைப்பார்கள். ஏனென்றால் இவர் தூத்துக்குடியில் இருந்து இயங்குபவர். குறிப்பாக நெல்லை, குமரி மற்றும் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அதிலும் கூட 6 கொலை வழக்கு, 20 உட்பட 27 வழக்கு இவர் மீது உள்ளது. இவரை நீண்ட நாட்களாக காவல்துறையினர் தேடி வந்துட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில சுசீந்திரம் அருகே இருக்கக்கூடிய பைபாஸ் இருக்கு, ஒரு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி இருக்கு. அங்க ஒரு இடத்துல இவர் பதுங்கி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில இன்னைக்கு காலையில போலீசார் அவரை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ லிபின் பால்ராஜ் அப்படிங்கிற எஸ்ஐ பிடிக்க போகும்போது அவருடைய இடது கையில தான் மறைத்து வைத்திருந்த அருவாளால தூத்துக்குடி செந்தில் வெட்டிட்டு தப்ப முயற்சிருக்கார். உடனடியாக அவரை காவல் ஆய்வாளர் உட்பட எல்லாரும் சேர்ந்து முட்டுல அதாவது கால் முட்டியில சுட்டு பிடிச்சிருக்காங்க. மேலும் காயமடைந்த இருவரும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. பிரியதர்ஷினி, ரவுடி ஒருவரை காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்காங்க. அவர் மேல 6 கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஃபல்.